இருப்பான். ஒரு சபையில நியாயம் சொல்லும் போது செல்லாதவன் வாங்கி சொல்லி பிச்சைக்காரனை பேசுறது கூட சொல்லுவாரு. 1000 வருஷத்துக்கு முன்னே இப்படி சிந்திச்சு பாடியிருக்காங்க பாரு. அப்ப அந்த பொருளுக்குரிய மரியாதை எவ்வளவு கொடுக்குறாங்க பாரு. அதனால அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இதை சொல்லியின் உடனே இன்னும் 2 மடம் மேல வசந்து நிற்குது அந்த நெல்லிக்கணி. தர்மர் சொல்லிட்டாரு, பெய்வன் சொல்லிட்டான், அர்ஜுனன் சொல்லிட்டான், நகுலன் சொல்லிட்டான், இவன் சகோதரர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. தர்மபத்தினில அவ இப்ப இனிமே பாஞ்சாலி தன்னுடைய திரௌபதி தன்னுடைய கருத்தை சொல்லணும். ஐம்புடன் போலை வரும் பதிகளாய் இன்னும் வேறொருவன் என் பெருங்கொழுநாவதற்கு உருகும் இறைவனே எனது பேரிதயம் அம்புவிதனில் பெண் பிறந்தவர் எவருக்கும் ஆடவர் இல்லாமையினால் நம்புதற்குள்ளதோ என்றான். ஒன்றை விட்டு ஒன்று நீங்காத 5 புலன்களைப் போல பாண்டவள் 5வரும் என்னுடைய நாயகராய் இருந்தோம். பொதுவாக அவள் என்ன சொல்லுகிறாள்? 5 புலன்களைப் போல 5 பேர் எனக்கு கணவர்கள், அவர்கள் உடலுக்கு சொந்தம். ஆனா என் உயிருக்குன்னு சொந்தமா இருக்கிறது என்னுடைய அண்ணன் கண்ணன் தான். இதுதான் அதனுடைய சுருக்கமா இப்படி சொல்லலாம். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி தன்னுடைய கருத்தை உள்ள கருத்தை ஆணித்தரமா சொல்லுகிற போது உடனே மேலே போய் அந்த நெல்லிக்கனி ஒற்றி கொண்டது. இதைத்தான் சொன்னான், ஒற்றது சொன்னால் அற்றது பொருள். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. கிருஷ்ணன் சொன்னார், நீங்க உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் மறைக்காம சொன்னதுனால்தான் நெல்லிக்கனி போய் தானே ஒட்டி கொண்டது. இப்ப இதுக்கு மேல அந்த முன்னோருடைய சாபம் எல்லாம் உங்களுக்கு வராது, பயப்படாத வேண்டாம் அப்படின்னு. அதனால 2 கண்கள் இருந்த போதும் காட்சி 2 இல்லை, 2 கண்கள் இருந்த போதும் காட்சி 2 இல்லை, அதில் 5 கணவர் இருந்த போதும் எண்ணம் வேற இல்லை. உலகில் உள்ள பெண்களுக்கு நீ தெய்வமே, உன்னை போற்றியே துதிப்போர்க்கு நன்மை வளருமே, போற்றியே துதிப்போர்க்கு நன்மை வளருமே. எல்லாரும் அதுக்கப்புறம் மகிழ்ச்சியோடு இருக்கிற சமயத்துல பாண்டவருடைய தன்னுடைய இருப்பிடம் சென்று வினோதங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் பேசிக்கொண்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தாப்புல கடைசியா இந்த வனவாசத்தினுடைய முடிவாக விளங்கக்கூடிய கிண்டமமுனி, அதாவது சண்டகௌசிகளுடைய முனிவு, அதாவது ஒரு பிண்டிசித்த முனின்னு சொல்லக்கூடிய வனத்துக்கு வர்றாங்க. பெண்டு சித்தனன் சொல்லக்கூடிய அந்த முனியாகப்பட்டவர் அந்த வனத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவரு அப்போது அந்த நேரத்துல ஒரு சமயம் பார்வதியை பிரிந்து வருத்தமோடு அந்த சிவபெருமான் ஒரு பௌர்ணமி தினத்தன்று வானிலை பிரகாசித்துக் கொண்டிருந்த சந்திரனை பார்த்து கொண்டிருக்கும் போது சில மேகங்கள் சந்திரனை மறைக்கிறது. சிறிது நேரம் இருள் ஏற்பட்டது. அப்போது பூமியிலே உள்ள காடுகளில் இருந்து வந்த இனிய காணம் கைலாயத்தில இருந்து சிவபெருமானுடைய காதுகளுக்கு கேட்டது. அதே நேரத்தில் பார்வதி தன்னுடைய எதிரிலே அமைந்திருப்பது போல ஒரு தோற்றத்தை பார்த்த சிவபெருமான் அந்த காட்சி வெறும் கனவுதான் என்று உணர்ந்ததும் மிகவும் சோகத்துடனே தலை குனிந்தார். அப்போது அவர் கண்களிலிருந்து 2 துளி கண்ணீர் சொட்டியது. ஒரு துளி கண்ணீர் கொட்டியது. அதுல ஒரு துளி பாகிஸ்தானில் உள்ள கட்டாஸ் என்ற பகுதியிலே இருந்த உப்பு தண்ணீர் நிறைந்த ஏரியில் விழுந்தது. இன்னொன்று இந்தியாவில் அஸ்மீர் பகுதியில் உள்ள புஷ்கரம் என்ற இடத்துல விழுந்தது. அது பெரிய குளமா மாறி போச்சு. கட்டாசுங்கிறது கட்டாசா என்று சொல்லுவாங்க. இப்போ அது பாகிஸ்தான் நிலையில் இருக்குது. அந்த கண்ணிலிருந்து வழிந்த நீர் என்று பொருள். அக்காலத்துல இன்றைய பாகிஸ்தான் நாடு முழுவதும் வாழ்ந்து வந்த இந்துக்கள் சிவபெருமானையே அன்னைக்கு முதல் பொருளாக இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் முஸ்லீம்கள் கிடையாது. பாண்டவர் காலத்துல முஸ்லீமும் கிறிஸ்டினும் கிடையாது. அந்த கட்டாசனுடைய ஏரி பகுதிக்கும் அதில் தான் விழுந்தது சிவனுடைய ஒரு கண்ணீர் துளி. மகாபாரத காவியத்துல முக்கியமான பகுதியாக நச்சுப்பையில் சொல்லக்கூடிய இடத்துல அந்த குளத்துல தருமருக்கும் எச்சரிக்கை நடக்கக்கூடிய ஒரு வாக்குவாதம் அங்கதான் இப்ப நடக்குது. இன்னொரு இடத்துல கண்ணீர் துளி இருந்துச்சு, அதான் புஷ்கரம்.
அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர்ல இருந்து உதய்பூர் போற வழியில இருக்கு புஷ்கரம், காஷ்மீர் பக்கத்துல இருக்கு. பிரம்மாவுக்குனே இந்தியாவில் தனி கோயில் இருக்கிறது அங்கதான் புஷ்கரம். அதனாலே அந்த அமிர்த துளி அங்கு விழுந்தாலும் பெரிய குளமாக காட்சி அளிக்கிறது. இந்த 2 விதமான புகழும் 2 சிவபெருமானுடைய கண்ணீர் துளியிலிருந்து விழுந்தது. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இப்போ காளமாமுனிவர் என்பவரை அழைத்து இந்த பாண்டவர்களை கொள்றதுக்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல துரியோதனாதிகள் முடிவு செய்தார். ஆமா, பாண்டவனா நல்லா இருப்பாங்களா இறந்துருப்பாங்களா, வனவாசம் முடிய போகுது, எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே, தூதரை அனுப்பணும். சவுனி தூதரெல்லாம் அனுப்புனா இப்போது விண்டு சித்தன் வனத்தில் இருக்கிறார்கள் தூதுவர் சொன்னாங்க. சரி, நல்லது, நாம் என்ன பண்ணலாம், வனத்துல காளமாமுனிவர் ஒரு பெரிய ஞானி இருக்கார், சாதாரணமானவர்கள அவரை அழைச்சிட்டு ஒரு யாகம் செய்ய வைத்து அதன் மூலமா பாண்டவர்களை கொண்டு விட்டால் அவ்வளவுதான், வனவாசம் முடியாதோட அவங்களுடைய ஆயுள் முடிஞ்சு போகும், திருப்பி நம்ம நாடு கொடுக்க வேண்டிய அவசியம். சரி சொல்லிட்டு உடனே எல்லாரும் ஒரு தூதுவனை அனுப்பி காளமாமுனிவரை வரவழைக்கிறாங்க அரண்மனைக்கே. துரியோதனை அவர் வந்த உடனே வந்தன செய்தன அதன் முந்தை இதுவரையும் செய்து நாத பெருமகிழ்ச்சியோடு அது வந்தன செய்தன வஞ்சனை உருவான நெஞ்சகம் தன்னால பாஞ்சகினால் அது வரவேற்பது போல் நஞ்சு தனைகளுக்கு கொடிய அறமுடைய கொடிதனை கண்ட துரிய காலமா முடிதன வந்தனை செய்தனரே வந்தனை செய்தனரே அது முந்தி இதுவரையும் செய்திடாத ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு வந்தவர் பங்காளி தனக்கங்கு பாங்குடன் நீங்க செய்ய பாரில் பிறர் பங்கு பெறாமல் செய்ய அங்க தங்கும் தன்புகளை தானே அழித்து கொள்ள எங்கும் உள்ளவர் என்னும் பெயர் என்று சொல்ல மந்தனை அங்கு வந்தனை அங்கு வந்தனை செய்தனரே. உடனே அந்த மாமுனிவருக்கு பெரிய விருந்தெல்லாம் கொடுத்து ஆடல் பாடலோடு வணங்கி நிற்கிறாங்க. அப்படி வணங்கி நிற்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு முனி குணங்களுக்கு முன் செய்யா உயிருடைய உபச்சாரம், யாருக்குமே செய்யாத உபச்சாரம் அவருக்கு செய்யறாங்க. சுவாமி, தங்களை போன்றவர் தான் உலகம் உயிர்கிறது, சிவனடியார்கள் நடமாடும் கோயில், சுவாமி எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னா. எந்த முனிவருக்கு அப்படி ஒரு விருந்து வச்சது கிடையாது, அப்படி விருந்து வச்சு சுவாமி எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு கேட்கிறான். இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறான். காலில் விழுந்தான் துரியோதனை. காரியம் ஆகணும், காலில் விழுந்தா கூட காரியம் ஆகும், என்ன பண்ணுறது? அப்படி துரியோதனா, நீ ஒரு சிறுவளை செஞ்சாலும் விட்டு வைக்க மாட்டாய், அப்படி இருக்க உனக்கு உன் பெருமை என்ன, உன் செல்வாக்கு என்ன, நீ எப்படிப்பட்டவன் தெரியாதா? இதை கேட்டோன்னு முனிவர் காதில் விழுந்து எப்படி இருந்தது? என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பகையை அழிக்க வேண்டும். உனக்கு பகையா? உனக்கு கூட ஒரு பகை உண்டா என்ன? யாராவது உன்னை நினைத்து பகைப்பார்கள், நான் பகைத்தவர்களுடைய கதி என்ன? யாரால பகை? அதாவது தான் சொல்லாம சவுனியை சொல்ல வைக்கிறான். சவுனி பார்த்தான், கர்ணனை பார்த்தான், நீயே சொல்லு. உடனே கர்ணன் சொல்லுகிறான், பெருமானே, பாண்டவர்கள் வனத்திலே வாழ்கிறார்களே, பிண்டு சித்தன் முனிவருடைய வனத்திலே. ஆமா, அங்கே சென்று நீங்க ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்துல ஒரு பூதத்தை உருவாக்கி அதன் மூலமா பாண்டவரை கொள்ள வேண்டும். இதுதான் வரணும். கண்ணன் வாசகம் கேட்ட போது இருந்து தன் கண்ணமும் நெருப்புற்றது என்னவே, ஐம்புலன்களும் நெஞ்சமும் இங்கே வாய்ப்புற பின்னை யாதவன் உரைப்பது பெருந்தகவை போன்றி முன்னேறேழு விழுப்பின் பிணைகளும் முடிந்தது என்று எண்ணினான். அட பாவியே, இப்படிப்பட்ட வரத்தை என்னிட கேட்கிறீங்களாடா? ஏண்டா இந்த பாதகத்தை செய்வ என்னிடம் வர வாங்கினீங்களே, அடைய வல்லலே,
துரியோதன சொத்தை வாங்கி தானம் பண்ணிட்டு நீ பெரிய வல்லன்னு பேர் வைக்க இப்பதான்டா உன் வல்லன் தெரியுது. கொடுத்து வாங்கடா, பேர் வாங்கடா, கெடுத்து வாங்காதடா. ஐயோ, நல்லவர்களை அடிக்கிறதுக்கு இவங்க இப்படி திட்டம் தீட்டி அதுக்கு என்ன படிகடா ஆக்கி விட்டார்களே அந்த முடிவர் வந்துறார். பொல்லாதவன் வீட்டு உணவை உண்டா உடனே தெரிஞ்சு விட்டது அதனுடைய பலன். அதுக்குதான் எங்க போனாலும் எல்லார் வீட்லையும் சாப்பிடக்கூடாது. இப்போ இவன் கொடுத்த உபச்சாரத்தில் இது வரும்பொழுது மாற்ற முடியும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஐயகோவை நான் என்ன செய்வேன் என்று வருத்தினார் முனிவர்கள். இப்படிப்பட்ட வகையிலே அங்கே சரின்னு சொல்லிட்டு மலையடிவாரத்துக்கு போறார். பாம்பை பிடிச்சி வேடிக்கை காட்டுறேன், ஒரு நாளைக்கு இந்த பாம்பினாலேயே தான் ஜாவான். அது போல நான் செய்யற யாகத்துல வர போதும் என்னத்தான் கொள்ள போகுது பாண்டவர்கள். ஏன் தெரியுமா? மாயாவன் எதுக்குன்னா கண்ணன் இருக்கும்போது அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, சொல்லித்தான் போறது. நான் உங்களுக்காக நான் தானே என்று சொல்லிட்டே போறேன். இந்த யாகம் வந்து அவனை கொள்ள அது போதும் என்னத்தான் கொள்ளும் என்று சொன்ன உடனே அங்கே மிக்க மந்திர யாமனம் முதலிய தக்க மந்திரம் தெரிந்து கொண்டு ஆசரு சடகமும் தப்பாமல் இந்த யாகம் செய்கிறார். எட்டிக்கட்டை வேப்பங்கட்டை கசப்பான கட்டைகளை போட்டே யாகம் பண்றார். கசப்பியா அழிக்கிற யாகம். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போதே 7 நாள் அந்த யாகம் செய்யறாங்க. 7 நாள், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஏழு நாள் இரவு பகலாம் அந்த யாகம் அங்கே செய்கின்ற போது 7வது நாள் அன்று பஞ்சபோதமே ஒரு போதமாக வடிவெடுத்தும் மாதிரி ஒரு போதம் பெரிய வடிவத்தில் அந்த போதம் உண்டாயிடுச்சு. முனிவர் மயங்கி விழுந்துட்டார். இந்த யாகத்துல போதத்தை வரவழைச்சது அவரே மயங்கி விழுந்துட்டார். போதத்தை பார்த்து கரிய நேரம் வருடத்தலை கோரை பல்லு பார்த்தா யாரா இருந்தாலும் பயப்படுவார். அப்படிப்பட்ட வகையிலே பாண்டவரை கூட ஒரு போதத்தை காலமா முனி அனுப்புறார். உடனே அங்க யமதனும் பார்த்தா சித்ரகுப்தா நம்ம பிள்ளைகளுக்கு ஆபத்து, பாண்டவருக்கு புறப்படு. யமனும் சித்ராகுப்தனும் அங்க வர்றாங்க. டேய் சித்ராகுப்தா நீ மான் வேஷம் போடுன்னு பயந்தான். பயப்படாதடா, நான் மான் வேஷம் போடு. சித்ராகுப்தா மானாக மாறிவிட்டான். யமனும் பிராமண சிறுவமா ஒரு மாதிரி ஒரு மானத்தோட அதனுடைய வாயில வச்சு போடு அப்படின்னா அந்த மான் ஓடும். பாண்டவர் பக்கம் ஓடுன்னு பாண்டவர் பக்கம் போகுது. இந்த பிராமண சிறுவன் இருக்கானே யமன் பிராமண சிறுவனா வந்தானே அவன் சொல்றான் பாண்டவர் பக்கம் வந்து ஐயா நான் தவஞ்செய்யக்கூடிய மானத்தோட அங்க பாருங்க அந்த மான் கவிட்டு போகுது, எப்படியாவது மீட்டு கொடுங்கன்னா. சரி சொல்லிட்டு உடனே அந்த தர்மரை எழுந்து தம்பிமார்களே வாருங்கள், அதனை பிடித்து தோலை மீட்டு தருவோம், போங்கள். ஐயா நீங்களும் போங்க, யாராவது ஒருத்தர் கிடைக்கும்ல. தர்மர் போற ஒருத்தர் கை கிடைக்கலாம், ஒருத்தர் கை கிடைக்கும் இல்லவா. உடனே பாண்டவர் 5 பேரும் துரத்திட்டு போறாங்க. அந்த மான் மாரீசரை போல மாயமானை போல போக்கு காட்டி போகுது. பக்கத்துல போனா கிட்ட போனா தூரத்துல போகுது, தூரத்துல போனா கிட்ட வரும். மலை மேல இருந்துட்டு பார்க்கும்போது மலை மேல நிற்கும், போய் போனா கீழே வரும். அகப்பட்டது போன் முன்னேற்கும் அருகிலும் கூறாசும் போய் மிகப்பட்டு ஓடும் தோன்றாமல் வெளிக்கே ஒழிக்கும் வெளியினை. அப்படியே மாயமான் மாதிரி அந்த இடத்துல போக்கு காடு 10 மைல் தூரம் அளவழிக்குது. அதாவது 15-16 கிலோமீட்டர். உடனே ஓடி ஓடி தர்மராஜாவுக்கு அப்படியே தாங்க ஏற்படுச்சு. எப்பா என்னால ஓட முடியாது அப்படின்னு உட்கார்ந்த. தம்பி பீமசேனா சகாதேவா சகாதேவா யாராவது ஒருத்தர் போய் தண்ணி கொண்டு வாங்கடா. சரி சொல்லிட்டு உடனே சகாதேவன் போகிறான் தண்ணி கொண்டு. அதுக்கப்புறம் அங்க போன உடனே அதுதான்
இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, கட்டாஸ் அந்த அது நச்சு குளம், நஞ்சு கிடந்தது அந்த இடத்துல. இவன் நேராக போகிறான், எங்கே பார்த்தாலும் தண்ணி குளம் இருக்கிற இடமா தண்ணி வத வச்சுட்டாரு. அவன் எல்லா எந்த இடத்துலையும் தண்ணியே கிடையாது, கிடைக்கவே இல்லை. அவசரத்தை கொண்டு தேடினா கிடைக்கிறது. அது மாதிரி எங்க போனாலும் தண்ணீர் இருக்கிற இடத்த இல்லாமல் செஞ்சுடுறாரு அவன். இவனும் ஓடி ஓடி சடிச்சு போய் ஒரு மலை மேல நின்று பார்க்கறான். அங்க ஒரு இடத்துல குயில் கூடுது. ஓ, இந்த இடத்துல குளம் இருக்கும் பொழுது இறங்கி அங்க போறான். அப்படி போகிற போது அந்த நேரத்துல பிறகு சேடும் பூணல் உதரம் தன்னில் சேருமுன்னு ஆவி கொண்டு விழுந்தமையும் அறிவுறாத மீளகும் நகுலன் தன்னை நேர நகுலன் அந்த குளத்துக்கு போனான். அந்த தண்ணீரை அள்ளி குடிச்சான். விஷம் தலைக்கேறி அம்மானு சாஞ்சு உயிர் போயிடுச்சு. அந்த உயிரை யமன் எடுத்து வைத்தான். யமன் வந்து சகாதேவனுடைய உயிரை எடுத்து வைத்து நகுணா, நீ போய் பார்த்துட்டு வா. சகாதேவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கும் தாகம் தனி. எங்க போகணும்? நேரம் அங்கங்க போய் சுத்தி கடைசி அந்த குளத்தை கண்டுபிடிச்சி அவன் போனான். ஏண்டா அண்ணா அங்க தாகத்துல துடிக்கிறாரு, நீ வந்து இங்க தண்ணி குடிச்சுட்டு நிம்மதியா தூங்குறியா அப்படின்ட்டு நகுணம் போய் அந்த தண்ணியை அள்ளி குடிச்சான் பாருங்க. அவனும் விஷம் தலைக்கேறி அங்கேயும் சாஞ்சிட்டான் பக்கத்துல. இப்ப அவனுடைய உயிரை யமதர்மன் எடுத்துக்கொண்டு விட்டான். மூன்றாவதாக அர்ஜுனா, நீ போய் பார்த்து விடுவான். அவனும் அங்கங்க அணைஞ்சு அவங்க தாரையை பார்த்து கொண்டு நேரம் அந்த குளத்துக்கு விஷம் கலந்த தண்ணி இருக்குது அந்த குளத்துக்கு வந்தான். அவனு வந்து நகுல சகாதேவர்கள், என்னடா நீங்க இந்த மாதிரி படுத்திருக்கீங்க, மாத்தாந்தாய் பிள்ளைகள் பாசம் இருக்குமான்னு பேசிட்டு அவனும் தண்ணி அள்ளி குடிச்சு மாண்டுட்டான். என்ன பண்ண முடியும்? அவனுடைய உயிரை அவனை எடுத்து வச்சுக்க. நாலாவதா பீமனை அனுப்பினார் தர்மன். திமே பீமனும் வருகிறார். தம்பியர் கிடந்த தன்மை கண்டு அத்தலைவன் மேன்மேல் வெம்புரு கொடியதாக மிகுதியால் விரைந்துவாரே பைம்புணல் அருந்தி எவ்வாறு இறந்தனன் பரிதாபத்தோ எம்பியர் என்று செய்தார் என்று இறைவனும் சோர்ந்தான். தம்பியர் கிடந்த தன்மையை பார்த்தான். 3 பேர் பிணமா கிடக்கிறத பார்த்தான். அவனுக்கு நுட்ப அறிவு. ஏன் இப்படி கிடக்குறாங்க? உடல் அடங்கோடமா கிடக்குது. இது ஒரு சந்தேகம் அவனுக்கு. காடு வேற தாறுமாறா கிடக்குது. தொட்டு பார்த்தான், 3 பேர் இறந்து விட்டார்கள்னு தெரியுது. அர்ஜுனா, என்ன இது கொடுமை? இது உன் தேயிலே போட்டப்பட்ட குதிரைகள் காற்றை விட வேகத்தை கூடிய செய்யக்கூடியதாச்சே. அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நீயா, உனக்கா இந்த கதி வந்தது அர்ஜுனா? அர்ஜுனான்னு அழுகிறான். எப்படிப்பட்டவரை அம்மன் விடுவானா? நீ தவம் செய்து பாசுபதம் பெற்றதெல்லாம் வீணா போசியா அர்ஜுனா. இந்த பகையை துரியோதன பகை எப்படி அப்பா நாமெல்லாம் அதை தீர்க்க போறோம்? பிறகு நகுலனை பார்த்தான். அழகிலே சிறந்தவனே, இப்படிப்பட்ட நீ இந்த மாதிரி இறந்து விட்டாயே, உன்னுடைய தாயை எங்களை நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அழுகிறான். என் அருமை தம்பியே சகாதேவா, சாஸ்திரத்திலே கரை கண்டவனே, அறிவாளியே, உனக்கும் இந்த கதியை நேர்ந்து விட்டதா? நீயாவது அந்த தண்ணீரை பத்தி கொஞ்சமாவது தெரியாம இப்படி அவசரத்துல அள்ளி குடித்து மாண்டு போய்விட்டாயப்பா. நற்றுணை சிறுவனோடு நகுணனை நோக்கி அந்தோ என்றுடை இழந்தோ என்று இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த இடத்துல எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ பீமம் பார்த்தான். இப்போது நாம் இந்த 3 பேர் இறந்து விட்டார்கள் போய் அண்ணங்கிட்ட சொன்னா அண்ணன் தூக்கம் தானாம அங்கேயே இறந்துருவார். நாம போய் அதை சொல்லக்கூடாது. அதனால நாமளும் இந்த விஷத்தண்ணி அள்ளி குடிச்சு இறந்து போவோம் அப்படின்னு பீமனும் அந்த விஷத்தண்ணி அள்ளி குடித்தான். உயிர் போற நிலைமையில நம்ம அண்ணா வந்து இதை பார்த்துட்டு விஷத்தண்ணி அவரும் அள்ளி குடிச்சு உயிரை விடக்கூடாதுன்னு மணல்ல, அண்ணா இது விஷம் கிடந்த தண்ணி தயவு செஞ்சு குடிக்காதீன்னு சொல்லி மணல்ல எழுதி வச்சுட்டு செத்துட்டான். அவனுடைய உயிரையும் யமன் பறித்து கொண்டு. என்னடா இது? நகுலம் போனான், சகாதேவன் போனான், பீமா அர்ஜுனன் போனான், யாருமே வரலையே. தண்ணி தண்ணினாரு, ஐயா உயிர் போச்சு. அவன் உயிரை எடுத்து யமன் வச்சுட்டான். இப்ப 5 பேருடைய உயிரையும் யமன் பறித்து எடுத்து.
பிறகு நேராக அவர்களை தேடிக்கொண்டு அந்த இடத்துல கொஞ்சம் அப்புறம் மறுபடியும் உணர்வு உயிர் கொடுத்தாரு. உடனே எழுந்து தர்மராஜா பார்த்தாரு, என்ன வரலையேன்னு தேடிட்டு வர்றார். பிறகு நேராக அங்கிருந்து கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டார். அப்போ இந்த இடத்தை பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்கிறாரு. என்னடா இது, இவங்க எல்லாம் இப்படி கிடக்குறாங்கன்னு தொட்டு பார்க்கிறாரு. எல்லாம் உடம்பு ஐஸ் மாதிரி அப்படியே குளிர்ச்சியா இருக்குது. ஐயோ தம்பிமார்களே, இது என்ன கொடுமை, இதை பார்க்கவோ நான் உயிரோடு இருக்கிறேன், என் உயிரும் போகக்கூடாதா? இப்படியெல்லாம் நாம் இங்கே வனவாசம் கழிச்சு நாடு பெறுவோம், நலமாக வாழ்வோம் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். துரியோதனனுடைய பகை முடிக்க வேண்டும் என்று சபதம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அநியாயமாக இருந்து விட்டீர்களே, எப்படி இருந்தீர்களோ தெரியவில்லையே சார். நான் மட்டும் இதை சொல்லி கொண்டு உயிர் உழைக்கிறேன், என்னுடைய உயிரும் போகக்கூடாதா என்று சொல்லி, நீ இதற்கிழக்கு ஆகி நின்று கோபத்தையோடு இழைக்கும் ஆகினால இப்படி இந்த நேரத்துல அப்படி அழுகிற. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. தர்மன் அங்க இறந்த உடனே இவங்க 4 பேர் இறந்த உடனே அந்த பூதமாகப்பட்டு எதுக்காக என்னை எழுப்படையன்னு முனிவரை கேட்டுச்சு. இந்த மாதிரி பாண்டவர்கள் 5 பேரையும் கொண்டுட்டு வான்னு முனிவர் சொன்னார். இங்க வந்து பார்த்தா தர்மர் அங்க செத்துக்கிட்டு, இவங்க 4 பேர் இங்க செத்துக்கிட்டாங்க. பிணத்தை கொல்லவா என்னை இந்த முனிவன் அனுப்பினான் என்று வேகமாக கோபமாக போய் அந்த முனிவரையை முச்சூடத்தினான் குத்தி உடனே நெருப்புல போட்டு அந்த பூதமும் மறைஞ்சு போச்சான். அதுக்கப்புறம் தான் தர்மருக்கு உயிர் கொடுத்தாரு யமராஜா. அங்க வந்து அழுகிறார். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது வேமனை எழுதி வச்சுதான் பார்க்கிறார், அழுகிறார். தம்பி உன்னை போல யாரும் தம்பி கிடைக்க மாட்டாங்க. ஒருத்தனுக்கு குழந்தை இல்லை, இறந்து விட்டார், தம்பி சந்தோஷப்படுறான், ஏன் அண்ணன் சொத்து கிடைக்குமே. அது போல இல்லாம நாம அவ்வளவு ஒத்துமையா இருந்தவன், ஏன் இப்படி செய்துட்ட என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல அழுகிறார். ஒவ்வொருத்தரையும் பார்த்து, தம்பிமாருடைய இந்த கதி வந்ததை என்ன மட்டும் சாக வேண்டாம் என்று நினைச்சு இப்படி எழுதிவிட்டு போய்விட்டீரா. நாம் இறந்ததை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா துடித்து சாகட்டும் அண்ணன் சொல்லி நினைத்து விட்டீர்களா? ஐயோ நானல்லவா இவ்வளவு துன்பத்துக்கு காரணம், இல்லைன்னா என்னோடு வந்து இவ்வளவு கஷ்டத்தை இங்கே அடைவீர்களா? நான் ஒரு தப்பும் செய்கிறேன், நான் என்ன செய்வேன்? வாழ்விலே ஒன்றாக இருந்த நாம் சாமியும் ஒன்றாகவே இருப்போம் என்று சொல்லி ஒரே ஒரு தப்பு பண்ணேன், சூதானது தப்பு, அது என் தப்பு தான், அதனால வெறுத்து போய்விட்டீங்களா அப்படின்னு சொல்லி அழுகிறார். எல்லாம் இழந்து எனக்கு வருத்தம் இல்லையே, உங்களை இருந்தது தானே எனக்கு பெரிய நஷ்டமா இருக்கு. நாடு போனதுக்கு நான் கவலைப்படல, நகரம் போனதுக்கு கவலைப்படல, உங்களை இழந்தாதான் எனக்கு பெரிய நஷ்டமா இருக்கு. உடனே அந்த தண்ணீரை அள்ளி குடிக்க எழுந்தார். அன்பனே, இந்த தண்ணீரை அள்ளி குடிக்காத, இது விஷத்தண்ணி. விஷத்தண்ணீர் தெரிஞ்சுதான் நான் அள்ளி குடிக்கிறேன். அதை குடிப்பதற்கு முன்னால நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா நீ அதுக்கப்புறம் குடி. என்ன கேள்வி கேட்க போகிறாய்? யமதர்மனே இப்ப யட்சனாக அங்க நின்று கேள்வி கேட்கிறான். திருந்த நாள் வரை இப்படி எல்லாம் இருக்கும்போது சொல்லுக நூல்களில் பெரியது ஏது, நூல்களிலே பெரியது எதுன்னு கேட்கிறான் அந்த ஐயட்சன். அப்ப தர்மர் சொல்றார், அரியமை சுருதி இருக்கு, யசூர், அதர்மணம், சாமம், இந்த 4 சாரமே புராணங்கள் வேதங்கள் சொல்லுவதை இது விரித்து கூறும் பூத கண்ணாடி போல இருக்கிறது. அதனாலே தான் மூலப்பொருள் வேதம், அதான் மெய்ப்பொருள். சரி, சொல்லுகளில் நூல்களில் பெரியது ஏது? அரிய மெய் சுருதி. இல்லறத்துக்கு உரியது ஏது? என்னுடைய இல்லாது. ஒரு வீட்டுக்கு உரியவள் மனைவிதான். சரி, நல்ல மனைவி கிடைச்சா விமானத்தை போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மட்டும் மனைவி வாச்சா கட்ட வண்டியில போற மாதிரி. சமையல் மோசமானா ஒருவேளை நஷ்டம், அறுவடை மோசமானா 1 வருஷம் நஷ்டம், திருமணம் மோசமானா வாழ்நாள் பூரா நஷ்டம். ஆனா நம்ம கையில ஒண்ணு பார்த்து பார்த்து 10 பொருத்தம் பார்த்தாலும் பாதியில அதுக்கு போயிடுது. என்ன பண்றது? காலத்தினுடைய நேரம் காணும். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டாருங்க, முடிகுணம் தொழும் கடவுள் யார்? மொய்துடாய் முகுந்தன் கண்ணபரமாத்மா முனிவர்கள் தொழக்கூடிய பெருமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி,
நனைமணம் கமல் உடனருக்கு இயற்கை யாது நான். அதாவது பெண்களுக்கு உரியது ஒரு குணம், நல்ல குணம் என்ன? அதுதான் நாணம் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட நாணம் என்று சொல்லக்கூடியது பெண்களுக்கே உரித்தான இயற்கையான ஒரு. சரி, நல்லது. அடுத்தது தன மிகுந்தவருக்கு எது அரண் என்று அந்த யட்சன் கேட்கிறான். தர்மர் சொல்றார் தகைவது தானம். பிறக்கும் பொழுது கொண்டு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொண்டு போறதும் இல்லை. இடைநடுவிலே இக்குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்கறியா இருக்கும் குணாமருக்கு நான் என்ன சொல்லுவேன் கட்சி ஏகம்படையன்னு கேட்கறது. அப்படி அதனால பணத்துக்கும் கோணத்துக்கும் பரிசை நடக்குது பார்த்து நடந்துக்க நம்பி. பணத்துக்கும் கோணத்துக்கும் பரிசை நடக்குது பார்த்து நடந்துக்க வேணும். அந்த கிணத்து தவளைக்கு வெயில் அடிக்காது, கிணத்து தவளைக்கு வெயில் அடிக்காது. இருக்கணும் அறிவு துன்புறுத்தாது, இருக்கணும் அறிவு துன்புறுத்தாது. பணத்துக்கு குணத்துக்கும் பரிசை நடக்குது பார்த்து நடந்துக்க வேணும். பனைமரம் பணத்துக்கு நிழலும் தராது, பனைமரம் பணத்துக்கு நிழலும் தராது. பைத்திய காரண துன்பம் அணுகாது. மனதுக்கு வரும் நோய் பணத்தினால் தீராது. குணத்துக்கு முறை வந்தால் எதுவுமே கூடாது. வணக்கத்தையானவர்கள் பெற முடியாது, அன்பை எவருமே அழிக்க முடியாது. பணத்துக்கு குணத்துக்கும் பரிசை நடந்தது பார்த்து நடந்துக்க வேணும். நாம் பார்த்து நடந்துக்க வேணும். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது என்ன இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சா? இந்த அனுபவத்தை சொல்லுங்க. ஆகினால அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இங்கே இனியது எது திருச்செவிக்கு இளம் குழந்தையில் என்று சொல். இந்த குழந்தையினுடைய சொல்லி இனிமையான சொல்லுதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியன்னு சொல்றது. குழந்தை வயத்திருக்கும் போதே மற்றவங்க பேசுறதை விட தாய் பேசுறது தான் தெளிவாக கேட்குமா. அதனாலதான் குழந்தைகளுக்கு அப்பாவை விட அம்மா மேல பாசம் அதிகமா இருக்கு. இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. குழந்தை மலர மொழியில பேசுது, பேசுற மாதிரி நாமும் பேசிதான் கிண்டல் பண்ணக்கூடாது. நாம பேசுறது அது தெரிஞ்சுக்கணும். அது குளறி பேசும்போது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு கூடாது. குழந்தைகளை ஆரம்பத்தில் அப்படித்தான் பேசணும், அப்புறம் சரியா பேசும். ஒரு குழந்தை 8 மாசம் ஆகிற போதே நாம பேசுறது ஓரளவு புரிஞ்சுக்கணும். அந்த ஞானம் தான் ஓரளவுக்கு இயற்கையாக உண்டாகும். 8 மாசத்திலேயே தாய் பாசம் புரிய ஆரம்பிக்கும். குழந்தைக்கு சில வார்த்தைகளை தப்பா பேசினாலும் போக போக சரியா பேசும். ஆகினால அதை கிண்டல் பண்ணக்கூடாது. சில பேர் குழந்தைகளை பார்த்து அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் எந்த இடத்துல கேட்கக்கூடாது. பிரிவினையான வார்த்தையும் பேசக்கூடாது. ஏன்னா அவன் வயிற்றில் இருக்கும் போதே அம்மாவுடைய பேச்சையே அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறது. பிறகு தாயின் பாட அழுந்தின பாசம் வேற. இதெல்லாம் இருக்கும்போது அம்மா மேலதான் பாசம் அதிகம் போது நம்ம சொல்லாமையே தெரியும். நாம் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். அதை நம்ம வீட்டில் கண்ணாடி போட்டு மாட்டி வச்சுக்கிறோம். அநேக பேர் எல்லாருமே நம்ம வீட்டு சுவர்களை படமாக தான் துவங்கிட்டு இருக்கிறோம். சில பேர் மனைவியோடு சேர்ந்து படம் எடுத்து சுவரத்தில் தொங்குவாங்க. ஏன் போட்டோ எடுத்து கொடுக்குறோம்னா நமக்கு தெரியாது. கேட்டால் என் போட்டோ வீட்டில் இருந்து போடணும் அப்படின்னு. சில பேர் படத்தை திறக்கிறாங்க. சில பேருடைய பெரிய தலைவர்கள் அவங்கெல்லாம் படத்தையெல்லாம் திறப்போடா பண்ணுவாங்க. அந்த படத்துக்கு என்ன அவ்வளோ மரியாதை? யார் தர்மம் செய்து புண்ணியம் செய்து பேரும் பூர்வம் இருக்காங்களோ அவங்க படத்தை திறப்பதுக்கு பதிலாக அவங்களே உட்கார வச்சு திறந்தாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களை உட்கார வச்சு ஒரு துணி போட்டு மூடி இப்போ இப்பேற்பட்ட வடலை நாங்கள் திறப்போடா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த துணி எடுத்து பாருங்க இவர் தான் அப்படின்னு சொல்லி திறப்போட பண்ண எப்படி இருக்கும். ஏன் படத்துக்கு போய் திறப்போடா பண்ணணும்? ஒரு சும்மா ஒரு இதுதான். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அது போல அப்படி சொன்ன நிற்பது எது நீடு செய் ஒன்றுமே நிற்கும். எது நிற்கும்? புகழ் அப்படின்னார் தர்மன்.
இசையென்ப வையத்தாரெல்லாம் இசையென்ப இச்சை பெறாது. நமக்கு பின் மிஞ்சி நிற்கக்கூடிய புகழை பெறாவிட்டால் உலகத்தால் எல்லாருக்கும் அத்தகைய வாழ்க்கை படி என்று சொல்வார்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற போது அப்படி ஒரு மன்னன் தலையில மாங்காய் அடிச்ச கல்லு தவறி போச்சு. மாந்தோப்பு இருந்தான், அது யாரும் பறிக்காத காவல் போட்டிருந்தான். காவல் போட்டிருந்த உடனேயே அந்த இடத்துல ஒருத்தர் தெரியாம வில்லெடுத்து ஒரு கனியை அறுத்துட்டான். இதை காவல்காரன் பார்த்து ஒரு ராஜாவோட போய் சொல்லிட்டான். சொல்லி கொண்டிருந்த உடனே அவன் வந்து அவனை பார்த்து இவனை தலையை வாங்கியிருக்கிறான். ராஜா உடனே அப்படிதான் செய்வான். அதை பார்த்து கொண்ட ஒரு 10 வயசு சிறுமி, தந்தையே பசியினால அவன் தான் அடிச்சுட்டான். அந்த கனி வந்து அவனுக்கு உணவு கொடுக்குது. ஒரு அறிவு தான், 6 அறிவு உள்ள மனிதன் அதுக்கு அடிச்சுன்னா அது கனி வந்து பசியை உயிர்வாங்க. நம்ம 6 அறிவு உள்ள நம்ம அந்த மாதிரி பசி உள்ளவனுக்கு காலமெல்லாம் சாப்பாடு போடணுமே, அதுதானே நமக்கு அறிவு அப்படின்னா அந்த 10 வயசு குழந்தை ராஜாவை உடனே அப்பதான் ஞானம் வந்துச்சு. அவருக்கு அறிவுடை. அது மாதிரி கல்விதான் கற்பது எதுனா கல்விதான் சிறந்த கல்வின்னு திருவள்ளுவர் அது தர்மராஜா சொல்றாரு. திருக்குறள், திருவாசகம், திருப்புகழ், மகாபாரதம், ராமாயணம், கந்த புராணம், பெரிய புராணம், 17 கீழ்கிழக்கு, சித்தர்களுடைய வரலாறு, நாலடியார் போன்ற நூற்றெல்லாம் குற்றமில்லாமல் கற்று அதன்படி செயல்பட வேண்டும் என்பதை கசடர கற்பதை கல்வினர் தர்மராஜ். சாப்பிட்ட உணவு சீரணமாகட்ட சாப்பிட்டு பிரயோசனம் இல்லை. கற்றவன் அதன்படி ஓரளவுக்காவது நடக்கலைன்னா அவன் கற்றதில் அர்த்தமே இல்லை. கற்பதினால் குற்றம் குறைந்து மற்றவர்கள் நன்மை செய்ய வேண்டும், அதற்கு மூலப்பொருளான ஆண்டவடை வழங்கணும். அதான் படிக்கிறது. கற்றதனால் ஆயமை நெற்பொருள் வாழறிவு நற்றால் தொடாதே. படித்ததுனால அதை உணர்ந்த அறிவினால ஆண்டவரை உணரணும். அதுதான் படிப்பு கிடையாது. மன்னனும் மாசர கற்றோரும் செய்து வைக்கல் மன்னனில் கற்றோர் சிறப்புடையணும். கற்றோர் மன்னருக்கு தந்தாசம் இல்லை, கற்றோருக்கு சென்றடையலாம் சிறப்பு. இப்போ நான் வந்திருக்கிறேன்னா ஒரு 10 மாவட்டத்தில் எனக்கு கொஞ்சம் பேர் இருக்கு அப்படின்னா நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் தான் மரியாதையா இல்லை. என்னுடைய கல்வி தான் காரணம். நான் எங்கேயோ இருக்கிறேன் தருமபுரி மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்து கடைசியில் காவேரி கரையிற்கு வந்து இங்கே வந்து நான் கதை சொல்கிறேன். எல்லாரும் கேட்குறீங்க. இதுதான் கல்வியினுடைய பெருமை இல்லையா? அதுபோல அப்படிப்பட்ட வகையிலே கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு அழியாது. ஒரு அறிஞரிடத்துல ஒரு மூடன் வந்தான். ஐயா ஒரு சந்தேகம்னா என்ன இல்லை, பகுத்தறிவுனா என்ன, விதினா என்னன்னு கேட்டான். பகுத்தறிவுனா என்ன, விதினா என்னன்னு கேட்டான். அதுக்கு அறிஞர் சொன்னாரு, உன் காலத்துக்கு வலது காலத்துக்கு தூக்கிட்டு நிற்கிறான், காலை தூக்கி கூட நிற்கிறான். சரி, இப்போ நீ வலது கால கீழே இறக்காம இடது காலையும் தூக்கு. அது எப்படிங்க முடியும்? கீழே வந்துடும்ல பாரு. அதாவது உன்னால ஒரு காலம் மட்டும்தான் தூக்க முடிந்ததை தவிர அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. 2 காலையும் ஒரே சமயத்தில் தூக்க முடியாம இருக்குதே, அதுதான் விதி. அது போல இதுதான் விதிக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். அற்பமாவது எது அனைத்தனுக்கும் மயற்கரத்தேற்று, அதாவது எல்லா தொழிலுக்கும் ஒருவன் சிறுமை உண்டாக்குவது எது என்றால் ஒருவனிடத்திலே யாசித்து பெறுதல் பொருள். அதைத்தான் ஏற்பது நிகழ்ச்சியில் அம்பையார் நேரோடு சொன்னார். படிக்காதவன் மரத்துக்கு சமம், அதில் உள்ள கருத்தை உணராதவன் மண்ணால் செய்த பொம்மைக்கு சமம், படித்தவன் அடுத்தவனுக்கு உணரும்படி சொல்லாதவன் அவன் ஓமைக்கு சமம். இப்போ நான் கட்டுறதை எல்லாருக்கும் சொல்லலைன்னா நான் ஓமைக்கு சமானம் தான். கட்டுறத பிரயோசனமே இல்லை. ஆகையினாலே தான் இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அமைக்கிறது இல்லை. படிச்சிருக்கிறோம், அது எல்லாம் நமக்கு தெரியும். இல்லை சொல்ல, நான் மகாபாரத்தை கரைச்சி குடிச்சிருக்கேன், கரைச்சி குடிச்சா அப்படி போயிட்டு எங்கேயா ஒரு இடத்துல சொல்லுங்கன்னா அது மறந்து போச்சு. இந்த இடத்துல சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் எல்லாம் அமையாது. அதனாலே தான் தேசாந்தரம் போகிறவங்க யார் தோழன்னு சொல்லி கேட்கும் போது அவன் கற்ற கல்வியே ஆகும் என்று சொல்லி அந்த இடத்துல தர்மராஜ சொல்ற. யாரானும் நாடானும் ரோமா என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று ஆண்டவர் சிந்தனை. சரி, வீட்டில் இருக்கிறவனுக்கு யார் துணை? அவனுடைய மனைவி தான். அவன் மனைவி தான் நல்ல துணை.
இது பற்றியே வாழ்க்கை துணைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேருக்கு வாழ்க்கை துணையா இருக்கு, ரொம்ப பேருக்கு வாழ்க்கை வினையா இருக்கு. அது சரி. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வேதனையிலே விளங்க தர்மங்களிலே சிறந்தது எது? வாழ்க்கை துணை, நடத்திற்குரிய மனைவியோடு கூடி வாழக்கூடிய இல்லற தர்மம். இல்லறத்துக்குரிய பாக்கியம் எது? குழந்தைகள். நிற்க வேண்டியது எது? சாகாமல் கற்பது கல்வி. இந்த உலகத்திலே என்னைக்கும் தேயாம உறுதியா இருக்கிறது எது? சத்தியம். நீக்குவது யாது? பொய். விரதத்துல சிறந்தது எது? ஐம்பொழுதிகளினாலே குற்றம் வராமல் காப்பது. நோன்பிலே உயர்ந்தது எது? கொல்லாமை. பிதிர்கடன். கடன் என்பது என்ன? பிதிர்கடன், அதாவது இறந்தவர் பாடு தாய் தாவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு பிதிர்கடன். அது இங்கேயும் செய்யலாம். யாத்திரை போனா காசி கயா அழகாபத்தில் செய்யலாம். அங்கே போய் செஞ்சா அவங்களுக்கு இந்த மேற்கதி கிடைக்கும் வர ஒரு நம்பிக்கையினால யாத்திரை போறவங்கள கயா காசியெல்லாம் செய்வாங்க. கயா போறவங்க அங்கே செஞ்சிருவாங்க. கயா போகலாம் காசியில் செய்யலாம். இல்லைன்னா அழகாபாத்தில் செய்யலாம், திருவேணி சமூகத்தில். அப்படியும் அரித்துவார் போனால் அங்கே கூட செஞ்சிடலாம். இமயமலை அடிவார் கங்கையில் கூட வர்றவங்களாம் அப்படித்தான் அரித்துவாரத்தில் செய்வாங்க நிறையா, கயா போகலைன்னா. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அங்கே அடுத்தாற் போல பூமியை விட கனமானது எது? பூமியை விட கனமானது. பூமியை விட கனமானது எந்த கோடை சொல்வது? சொன்னார் தர்ம தாய் அப்படின்னு. பூமியை விட கனமானவர் தாய். ஏன்னா 10 மாசம் சுமந்து வைக்கிற ஒரு 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 குறிப்பிட்ட சுமை நம்ம தொடையில ரொம்ப நேரம் தலையில வச்சுட்டு இருக்க முடியாது, இறக்கி வச்சிருவோம். ஆனா 300 நாள் சுமந்து கொண்டிருக்கிறாளே தாய் பொறுமையோடு, அதனால் பூமியை விட காட்டிலும் தாய் சமந்தம். காற்றை விட வேகம் உள்ளது எது? காற்றை விட வேகம் உள்ளது மனம். இங்க இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற இப்போ நினைச்சிடும் காற்று அவ்வளவு வேகமா போங்க, அதான் மனம். எது தூங்கும் போது கண்களை மூடாமல் இருக்கிறது? மீன். தண்ணியில 24 மணி நேரம் உலாவிட்டு எது கிடைக்குமோன்னு, அதனாலதான் அந்த ஆசையினால்தான் மீன்ல தூண்டில மாட்டிக்கிட்டு. எது பிறந்த உடனே அசையாமல் இருக்கிறது அப்படின்னு ஜெக்ஷன் கேட்க தர்மம் சொன்னார். முட்டைன்னு பிறந்த உடனே அசையாம தான். சரி, இப்படியாக நிறைய கேள்வி, ஒரு 150 கேள்வி கேட்கறதா வியாச பார்க்கிறவர். நோயாளனுக்கு யார் தோழன்? வைத்தியன். போன உடனே நல்ல முறையில் உடனே அவனை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்தோடு காப்பாத்தினா அவன் தான் நோயாளிக்கு தோழனா இருக்க. இவ்வளவு கொடுத்தாதான் ஆபரேஷன் பண்ண செஞ்சாதான் நான் செய்வேன் அப்படின்னு பேரம் பேசி நேரத்தை கடத்தி அவன் உயிரை போகிறவன் வைத்தியன் கிடையாது. மரணமடைகிறவை யார் தோழன்? தானம். நாம் செய்யக்கூடிய தானம் தர்மம். எல்லா உயிருக்கும் யார் அதிதி? அக்னி. எது அமிர்தம்? பால் அப்படின்னு. பொதுவா பாத்தீங்கன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்தம் வேற, பூலோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்தம் வேற. இது மாடு பசுமாட்டினுடைய உடம்புல 33 கோடி தேவர்கள் குடியிருக்கிறதுனால அதனுடைய வழங்கக்கூடிய அந்த ரத்தம் தான் பால், அது அமிர்தமாக்கப்படுகிறது. சில பேர் தாய்ப்பாலை குடிச்சவங்க ரோட்ல போனா பஸ் வந்தோன்னு ஒரு ஆரம்பி சத்தம் கேட்டோன்னு ஒதுக்கிடுவாங்க. எருமைப்பாலை குடிச்சவங்க ஆரம்பி அடிச்சா கூட விலக மாட்டான், அப்படியே போயிருக்கும். அது போல எந்த பாலை குடிக்கணுமோ அந்த குணம் வரும். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அதுதான் அமிர்தம். பிறப்பவன் எவன் மறுபடியும் பெறுகிறான்? நாம கூட தான் பெறுகிறோம். ஆனா 5 நாளைக்கு ஒரு தடவை பெறுகிறானே, அவன்தான் சந்திரன். லாபங்கள்லயே ரொம்ப உத்தமமா இருக்குது எதுன்னு யட்சன் கேட்கும்போது தர்மர் சொன்னார், எவன் நோய் இல்லாமல் இருக்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய லாபமானது, செல்வாக்குள்ளவன். உண்மைதான். அப்படிப்பட்ட வகையிலே அது மட்டுமல்ல, எதை அடக்கினால் துயரமடைய மாட்டார்கள்? மனதைன்னு. எது விஷம்னு கேட்டா பெரியோருடைய பொருள்.
எது பொறுமை? சுகதுக்கத்தை எல்லாம் எவன் பொறுக்கிறானோ அதுதான் பொறுமை. எவன் அழிவில்லாத நரகத்தை அடைகிறான், பொருள் இருந்தும் பேராசையினால பிறகு கொடுக்காம தானும் உண்ணாம யாசீரனுக்கு தரேன்னு சொல்லிட்டு தராம இல்லைன்னு சொல்லி எவன் சொல்றானோ அவன் அழிவில்லாத நரகத்தை அடைகிறான். இனிய சொல்லை சொல்லுகிறவன் என்ன கதி அடைகிறான்? எல்லாருக்கும் அன்பனாக இருக்கிறான், எல்லாருக்கும் நட்பா இருக்கிறான். எந்த மனிதன் கடன் இல்லாதவனாகவும் கிடைத்த உணவை திருப்தியோடு உண்பவனாகவும் ஆடம்பரமாக வாழ்வானோ அவனையும் மகிழ்ச்சி அடைகிறான். எது ஆச்சரியம்னு கேட்கிறார் ஏஷன். எது ஆச்சரியம்? தினந்தோறும் இறந்து பாடையில வச்சு தூக்கிட்டு போகும்போது நாளைக்கு நமக்கு இந்த கரிதானேன்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் தண்ணீரை வந்து முழுகிட்டான்னா அதை மறந்துடுவானா. நீரில் மூழ்கி நடைபொழிந்தார்களேங்கிறார் திருமூலர். போகும்போது எல்லாம் நல்லவனா கெட்டவனா அப்பதான் பேசிட்டு போவாங்க. நல்ல மனுஷன் பாவம், கொஞ்ச நாள் இருந்துருக்கணும், உள்ள போயிட்டாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. பாவி போனதே நல்லதா போச்சு, இதனால எந்ததான் உலகத்துல வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருப்பாங்க. கடைசியில பேசுவாங்கலாம் நல்லது கெட்டவன் நல்லவன் கெட்டவன் ஆகினால இவ்வளவு பேர் இறந்ததுன்னு நமக்கு இல்லைன்னு எவன் நினைக்கிறானோ அதுதான் ஆச்சரியம். அதுதான் ஆச்சரியம். என்னைக்கு இருந்தாலும் எல்லாரும் போறவங்க தான். இன்னைக்கு நமக்கு இல்லைன்னு நினைக்கிறது தான் ஆச்சரியம். என்னைக்கும் மனத்தை நம்ம தலைக்கு மேலே இருக்குதுங்கிறது மறந்துடணும். அப்படிப்பட்ட வகையில எது தினமும் நடக்கிற நிகழ்ச்சி. கடைசியா அந்த கேள்வி கேட்கறது, கடைசியா கேள்வி. பூமியானது சமையல் செய்யும் பாண்டம், ஆகாயம் அதற்கு மேல் மூடி, காலமானது சராசரங்களை எல்லாம் அதிலிட்டு, இரவு பகலாகிய விறகை வைத்து சூரியனாக நெருப்ப மூட்டி, மாத ருதுகளாகிய காரணிகளால் கிளறி பக்குவம் செய்கிறது என்பதுதான் தினமும் நடக்கின்ற நிகழ்ச்சி. இப்படி அந்த அறக்கடவுளாக யட்சநாதன் என்று அசரியாக கேட்ட கேள்விக்கெல்லாம் சளைக்காம தர்மராஜா பதில் சொன்னார். பிறகு அறக்கடவுளாகிய தேவன் தன்னுடைய சுயரூபத்தோடு அந்த காட்சி கொடுக்கிறார். இதை கண்ட உடனே தர்மர் துன்பமெல்லாம் மறந்து போச்சு. தந்தை காலில் விழுந்து வணங்குறார். அற பெரும் கடவுள் என்றறிந்து தாதையை சிறப்புடன் சேவடி சென்றி சேர்த்தையும் அறப்பொருள் புதல்வனை மகிழ் நும்பியர் இறைப்பனை ஒழிப்பதற்கு ஏது உண்டன. தருமரை அணைத்துக் கொண்டு யமதர்மன் சொல்லுகிறான், சத்தியவானே உன் புத்திக்கு மெச்சினே சரியான பதிலை சொன்ன, என்னை சந்தோஷப்பட வச்ச, இனி உனக்கு ஒரு தோஷமும் கிடையாது. இப்போ உனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்றேன். இந்த இறந்து போன 4 தம்பீர்களை யாராவது ஒருத்தனை நீ எழுப்பலாம். யாரை எழுப்புற அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி, இப்ப நீ யாரை எழுப்பி எழுப்பு. ஏமனை எழுப்பலாமா, அர்ஜுனனை எழுப்பலாமா, இல்ல நகுலனை எழுப்பலாமா, சகாதேவனை எழுப்பலாமா, இவருடைய யோசனை பண்ண உடனே ஒரு மந்திரத்தை ஓதினார். யாரு அதுல நகுலன் உயிரோடு இருக்க வேண்டும் எழுதிக்கிறார். ஏன் தெரியுமா? குந்தி தேவிக்கு நாம 3 பேர் இருக்கோம், தர்மர் பீமார்ஜுனன் 3 பேர் இருக்கோம். மாத்ரா தேவிக்கு நகுல சேர்றா, நமக்கும் 3 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு புரியாத இருக்கணும்ல. அதுக்காக நகுலன் எழுந்திருக்கட்டும்னு அந்த மந்திரத்தை சொன்னாராம். நகுலன் எழுந்து விட்டார். இப்போ அந்த இடத்துல எல்லாரும் எழுந்து அந்த இடத்துல பிறகு தர்மநந்தனா மிக பலசாலிகளான தம்பிமார்கள் பீமன் அர்ஜுனன் இவர்களும் இனிமேல் எழுந்திருப்பார்கள் என்று அந்த மந்திரத்தை சொன்னார். எல்லாரும் உயிர் பெற்று எழுந்தார். பாண்டவர்கள் 5 பேரும் மறுபிறப்பு எடுத்த மாதிரி. எப்படிப்பட்ட வகையில அதுபோல சமதன்மையோடு அவர் எல்லாம் 2 தாய்க்கு 2 பிள்ளை இருக்கும்னார். 1 நூற்றாண்டு காலமாக கோர்ட்ல கேஸ் நடந்தது. டிசம்பர் 6ஆம் தேதினா நாடு பூராவும் போராட்டம் நடக்கும். அதான் பாபர் மசூதி பிரச்சனை. எந்த அரசுக்கும் தீர்வு காணப்பட முடியல. கடைசியா பாரதிய ஜனதா கட்சி ஆத்துக்கு இது ஒரு தீர்வு காணப்பட்டது. ராமர் கோயில் கட்டப்பட்டது. அதே சமயம் முஸ்லீம்களுக்கு மசூதி கட்ட 5 ஏக்கர் நிலமும் கவர்மெண்ட்ல ஒதுக்கப்பட்டது. அதனால சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட்டது. அப்படி இரு தரப்புக்கும் பொதுவாக ஒரு நீதிமன்றம் செயல்பட்டது போல எங்கே தர்மராஜா சமதர்மா இது பண்ண. இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது உனக்கு சரியப்பா, ஏதோ உங்களுடைய அருளாலே நாங்கள் 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் 1 ஆண்டு அஞ்ஞாதவாசத்தையும் முடித்து வந்துட்டோம். இந்த 12 வனவாசத்தை முடிச்சுன்னா 5ஆவது மாதம் 1 வருஷம் முடிக்கணும். அது எங்கே முடிக்கணும்னு சொல்லி யமதர்மனை தர்மர் கேட்டார்.
மகனே, விராட நாடு இருக்கிறதே, அங்கே மறைந்து வாழ்வன் விராட நல்லவன், அங்கே யாரும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு வருங்கையில, தந்தையே எப்போதும் எனக்கு பொறுமையும் ஈகையும் நட்பு இருக்க வேண்டும்னாரு. அது உனக்கு இயற்கையிலே இருக்கு. பிறகு பாண்டவர்கள் இதை முனிவரிடத்தில் பாஞ்சாலிடத்திலும் சொல்லி மகிழ்ந்தார்கள். காலமாமுனிவரை இருந்து செய்தி நாடு முழுவதும் தெரிந்தது. போதத்திலிருந்து பாண்டவர்கள் தப்பிய செய்தி மக்களுக்கெல்லாம் தெரிந்தது, மகிழ்ந்தார்கள். பிறகு பீஷ்மர், கிருபாச்சாரி, துரோணர், விதுரர், பாஞ்சாலர், மற்ற அரசர்கள் அத்தனை பேரும் வந்து நலம் விசாரித்து மகிழ்ந்தார்கள். இப்படி 12 ஆண்டுகள் வனவாசம் முடிந்தது. இப்போ 5ஆவது மாசம் 1 வருஷம், அதாவது விராட நாடுன்னு சொல்லக்கூடிய நாடு யமுனா நதிக்கரை ஓரத்திலே இருக்கிறது. அங்கே வந்து மறைந்து வாழ்வதற்காக பாண்டவர்கள் நாளைக்கு அஞ்ஞாதவாசம் மேற்கொள்கிறார்கள். நல்ல விஷயம், நல்ல ஒரு அருமையான கதை தான். அதனாலே நாம் எல்லாம் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வருவோம்.